நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் செய்தி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவரின் கண்களில் உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைக்குமேயானால் அது எப்படி இருக்கும் என்று நினைத்துதான் பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தினந்தோறும் அவர் உங்களோடு வார்த்தையின் வடிவிலே பேசி கொண்டிருக்கிறார். என் இயேசுவுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் என் மகன், என் மகள், அவள் விழுந்து விடக்கூடாது என்று உங்களையும் என்னையும் பார்த்து பரிதவித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு குழந்தை கொல்லக்கூடாது என்று தாய் நீரின் மேலே குழந்தையை ஒரு கூடையிலே போட்டு அனுப்பிவிடுகிறார். அந்த குழந்தையை ஒரு இளவரசி எடுத்து வளர்க்கிறார். அவர்தான் மோசே. இந்த மோசையை பற்றி யாத்திராகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மோசேயின் மீது ஏன் இவ்வளவு பிரியம் என்று பார்ப்பீர்களேயானால், அரசி குடும்பத்திலே மோசே வளர்ந்து தன் சகோதரன் துன்புறுத்தப்படுகிறான் என்று தெரிந்த பொழுது அங்கு போராடி ஒரு கொலையை செய்து விடுகிறார். இஸ்ரவேல் மக்களின் மீது அவருக்கு கொள்ளை பாசம் இருந்த காரணத்தினாலே அங்கு ஒரு கொலை நிகழ்கிறார். ஓடுகிறார். இனி அரண்மனைக்கு போக முடியாது, அரசர் என்னை தண்டித்து விடுவார் என்று ஓடுகிறார். காலத்தின் போக்கிலே ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி ஓடிக்கொண்டிருந்த மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாகி, என்னுடைய ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், நான் திக்குவாயன். எப்படியாவது இந்த பணியை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளலான்னு பார்க்கிறார். ஏன்னா அன்று சண்டை போட்டேன், இன்றும் சண்டை போட வேண்டுமா என்று யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன். நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் நான் செய்வேன். ஆனால் நீ எனக்கு வேண்டும். இதை கேள்விப்பட்ட உடனே மோசே சாக்கு போக்கெல்லாம் சொல்றார். அவருக்கு ஆரோன் கூட கொடுக்கப்படுகிறார் மோசேக்கு துணையாக. இருப்பினும் பாருங்க, ஆண்டவர் என்னதான் மோசேயை சொன்னாலும் மோசே ஆண்டவரின் வார்த்தையை பிடித்து கொண்டார். இனி தப்ப முடியாது. ராஜா கிட்ட தப்பி ஓடிடலாம், இளவரசி கிட்ட தப்பி ஓடிடலாம், ஆண்டவரிடம் தப்பி ஓட முடியாது என்று சொல்லி மோசே ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்புவிக்கிறார். பேர் சொல்லி அழைச்சிட்டார். வார்த்தையின்படியே செய்வன் சொல்லிட்டார். என் கண்களில் உனக்கு கிருபை இருக்குன்னு சொல்லிட்டார். இனி என்ன பண்றதுன்னு சொல்லி அவர் முழுதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாத போதும் அவர்களுக்காக நிற்க விருப்பம். இஸ்ரவேலுக்கு கீழ்ப்படியதே இல்லை மோசேக்கு. அந்த யாத்திராகம புத்தகத்திலே இவர்கள் விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வருகின்ற காலகட்டத்திலே அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், வீணான பேச்சுக்களை பேசினார்கள். இருப்பினும் அவர்களுக்காக மோசே நிற்க விரும்பினார். கடவுள் ஆழமாக நேசித்தார்.
கடவுள் விருப்பத்திற்கு மோசே தன்னை அர்ப்பணித்து வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் மோசே கடவுள்கிட்ட போவார். உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்க தான் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு நண்பனிடத்தில் பேசுவதை போல மோசே பேசினார். ஆண்டவருக்கு மோசேயை ஏன் பிடித்தது என்று பார்ப்பீர்களே, ஆனால் மோசேவுக்கு பணிவு. மோசே முக்கியமாக பொறுப்பு வகித்த போதிலும் அவர் தாழ்மையுடன் இருந்தார். பெரிய பொறுப்பு மோசே. எகிப்திலிருந்து இந்த மக்களை அழைத்து கொண்டு கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும், பெரிய பொறுப்பு. இருப்பினும் பாருங்க, அந்த மோசேவுக்கு பணிவு இருந்த காரணத்தினாலே எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் அவர் பணிவோடு ஆண்டவரிடத்திலே சென்று ஆண்டவரிடத்திலே முறையிடுவார். எனவேதான் மோசே எல்லா பிரசங்கத்திலும் இன்றளவும் பேசப்படுகிறார். இயேசு மறுரூபமாக காட்சி எடுத்த போது மோசே கூடவே இருந்தார். இயேசு பாருங்க, மோசேவை விட்டுவிடவே இல்லை. வார்த்தையாய் இருந்த இயேசு மோசேவை அழைத்தார், மோசேவோடு பேசினார். இயேசுவாய் வந்த இயேசு மலையிலே மறுரூபமாக்கப்பட்ட பொழுது மோசேவை காண்பிக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரே கடவுள், வார்த்தையாக இருந்த கடவுள், மோசேயோடு பேசின கடவுள் இன்று மனிதனாக மோசேயோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நீங்களும் நானும் கூட அந்த வார்த்தையான கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடப்போமேயானால் நீங்களும் நானும் கூட முகமுகமாக இயேசுவை தரிசிக்க முடியும். மோசே எவ்வாறு பணிவாக இருந்தாரோ அதைவிட நீங்களும் நானும் பணிவாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் மோசேயை போன்று ஆசீர்வதிக்கப்படவும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மோசேக்கு இரக்கம் நிறைய இருந்துச்சு. தம்முடைய மக்களை மிகவும் கவனித்து கொண்டார். அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்காக பரிந்து பேசினார். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? யாராவது நம்மளை ஏற்று பேசினா, யாராவது நமக்கு எதிராக காரியங்கள் செஞ்சா கோபப்படுவோம். இல்லைன்னா அவர்களை பற்றி தப்பாக பேசிடுவோம். அந்த பால் மாற்றல் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டுருவோம். ஆனால் மோசே அப்படி செய்யவே இல்லை. எந்த மனிதர்கள் இவரை தூஷித்தார்களோ, எந்த மனிதர்கள் மோசேவை முறுமுறுத்தார்களோ அவர்களுக்காக மோசே இரக்கம் காட்ட வேண்டி தேவனிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு சின்ன பிரச்சனை மோசே கிட்ட முறையிட்டாலும் மோசே உடனே ஆண்டவர்கிட்ட போயிடுவார், ஜெபம் பண்ணுவார். அப்பா, இப்படியாவது நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் பேசினதாலே ஆண்டவர் அவருக்கு மறு உத்தரவு கொடுத்து கொண்டே மோசேயை மட்டுமல்ல அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தி சென்றார். அடுத்து முக்கியமான குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, மோசே கீழ்ப்படிந்தார். கடினமான கடவுளின் கட்டளையை விடாமுயற்சியுடன் பின்பற்றி அந்த பிதாவாகிய தேவனுக்கு, வார்த்தையான தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். முடியாது, செங்கடலை பிளந்து போனோம், கஷ்டம், இருப்பினும் ஆண்டவர் சொல்றார் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி அந்த செங்கடலை பிளக்க மோசே கிருபை செய்தார். மோசே பயந்திருந்தார், செங்கடல் பிளந்திருக்கார். இயேசு மோசையோடு இருக்கார், பிதா இருக்கார், பரிசுத்த ஆவி மோசையோடு இருக்கார். மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். இருப்பினும் பாருங்க, மோசே கீழ்ப்படிந்த காரணத்தினாலே கடலை பார்த்து பேசுகிறார். கடல் பிளவுபட்டு வெட்டாந்தரையாய் மாறுகிறது. இவர்களுக்கு வழிவிடுகிறது. மக்கள் பயப்படுகிறார். மோசே முன்னே செல்கிறார். பின்னால் வந்த படை எல்லாம் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது.
நீங்களும் நானும் கூட இயேசுவை முன்னிறுத்தி உங்கள் வாழ்க்கை பிரச்சனையிலே, என் வாழ்க்கை பிரச்சனையிலே துணிவோடு செல்வோமேயானால் நம்மை துரத்துகிற பொல்லாத சாத்தான், பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு எவ்வாறு அன்று கடலிலே மூழ்கடித்து கொன்றாரோ அதே போன்று உங்களுக்கும் எனக்கும் எல்லா பிரச்சனைகளையும் மூழ்கடித்து கொன்று விடுவார். மோசேக்கு தலைமைத்துவ குணங்கள் நிறைய இருந்தது. எகிப்திலிருந்து அவர் வெளியேறின பொழுது சவாலான பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பயப்படாமல் எப்படியாவது இந்த மக்களை வழிநடத்த வேண்டும், இது தேவனுடைய கட்டளை, நான் கீழ்ப்படிய வேண்டும், எனக்காய் தேவன் யுத்தம் செய்வார் என்று மோசே நம்பினார். யாத்திராகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். அந்த யுத்தத்திலே பார்த்தீங்கன்னா மோசே வெற்றி பெற்றார். இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த தேவனுடைய காரியம் கை கூடியது. இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். தங்களை தாழ்த்தி ஜெபிக்கின்ற இடத்திலே தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் உங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறீங்களோ அந்த இடத்துல இயேசு வந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அந்த இடத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்க இருக்கும் இடம், நான் இருக்கும் இடம் சேமமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும், சுகமாயிருக்கும், சுகபீனங்கள் ஓடி போகும். பரிசுத்தம் நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் அசுத்தம் நம்மிடத்திலே குடிகொள்ளாது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்வாயே ஆனால் இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை இருக்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எப்பொழுது நீ ஞானஸ்தானம் பெற்றாயோ அப்பொழுதே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன். குழந்தை பருவத்திலே எவ்வாறு நீ மாசு மறுபற்று இருந்தாயோ அதே போன்று நீ இருக்க நான் விரும்புகிறேன் என்று இயேசு சொல்கிறார். அந்த இயேசுவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து இருப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.